ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, மேத்தி ரொட்டின்னு சொல்லுவாங்க கேரளாவிலலாம். ரொம்ப நேச்சுரலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க கேரளா தான். அதனால தான் சொல்கிறேன். கேரளாவில் இந்த மேத்தி ரொட்டி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கடலைக்கறியோட பரிமாறுவாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடைக்கும் இது. மேத்தி ரொட்டி எப்படி பண்ணணுன்றது நான் இப்போ சொல்லி காமிக்கிறேன். வீட்டிலேயே நீங்கள் ஆரோக்கியமான சப்பாத்தி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தி. உடம்புக்கு முடியாதவங்களும் சரி, நம்ம நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். அதுக்காக தான் இந்த டிஷ் நான் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி. மேத்தி ரொட்டிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு, இந்த மாதிரி கப்பு அளவில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவோட ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, 1/4 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம். அது சாஃப்ட்னஸ் கிடைக்குன்றதுனால மைதாவும் எடுத்துருக்குறோம். 1/4 கப்பு கசகசா வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம கசகசா வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க நீங்கள். அது தேவைக்கேற்றப்ப எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா குளிர்ச்சி தான் தரும். ஏன்னா உடம்பு சூடாகாமல் இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றவங்களாம் ஹீட் ஆகி போகுது இல்லையா. இது வந்து சுக்கு பொடி போட போகிறோம் நம்ம மாவில். இது வந்து மேத்தி வந்து வெந்தயக்கீரை சொல்லுவாங்க, அதுதான் மேத்தி. ட்ரையாகவும் கிடைக்கிது. நம்ம இல்லைன்னா ஒரு தொட்டியில் கூட ஒரு 50 கிராம் எடுத்து நம்ம 1 ஸ்பூன் அளவு விதைச்சி விட்டோம்னா கூட வீட்டுக்கு தேவையான வெந்தயக்கீரை கிடச்சிரும். எனக்கு வந்து அது நான் எப்போ பாரு தொட்டியில் தான் வைப்பேன், இப்போ போடலை. சரி, இந்த டிஷ் பண்ணணுன்றதுனால நான் ட்ரையாக கிடச்சிது. இது வந்து சுத்தமான பிராண்டட் தான். இந்த மாதிரி நீங்கள் சுத்தமான ட்ரையும் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. தேவைக்கு நம்ம ஃப்ரை ரைஸ் எல்லாம் கூட போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதனால் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துங்க. மேத்தி கீரை இது, வெந்தயக்கீரை ட்ரை, இது காய வச்ச கீரை வந்து வாங்கியிருக்கேன். வெந்தயக்கீரை, கோதுமை மாவு, மைதா மாவு, கசகசா, சுக்கு, தண்ணி, உப்பு, இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த கோதுமை மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். இதுலேயே மைதா மாவை சேர்க்குறேன்ட்டு இது பண்ணாதீங்க. மைதா மாவு கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். இது டயபெட்டிஸ் ஸ்பெஷல் சப்பாத்தி இது. ஆனால் வந்து மைதா மாவு வந்து ஒரு கப்புக்கு 1/4 கப்பு தான் சேர்க்குறோம். பரோட்டாவை மட்டும்தான் எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆயிலே பிசைஞ்சு சுடுவாங்க நம்மளுக்கு, அதனால் அதை அப்படி சொல்லுவாங்க. இப்போ மைதாவும் கோதுமையும் ஒன்றா சேர்த்துட்டோம். கூடவே இந்த கசகசாவையும் சேர்த்துடலாம். கூடவே சுக்கு பொடி பண்ணி போட்டுக்கணும். இந்த சுக்கை வந்து கொஞ்சமாக நல்லா பொடியாக தூள் பண்ணி மிக்சியில் கூட போட்டு தூள் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டில் வந்து கசகசா போட்டேன், மைதா மாவு போட்டேன். இப்போது சுக்கு தூள் பாருங்கள், நல்லா வந்து தூள் பண்ணி அதை ஜலிச்சிருக்கேன் நான் பொடியாக. ரொம்பவே சன்னமாக இருக்கணும் இல்லையா, குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சுக்கு ஆட் பண்ணுறது. அந்த அளவுக்கு பொடியாக பண்ணிவிட்டு தூவிக்கோங்க மாவோடு சேர்த்து ஒன்றா. இப்போது இதை உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சிடணும். நம்ம கோதுமை மாவு பிசையும் போதே நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு வேணுன்றவங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒன்றா கலந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதை வச்சிடணும். அப்படியே ரொம்பவே நல்லா சாஃப்டாக ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் இந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு உருட்டை எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த மேத்தி கீரையை ஒன்றா சேர்த்து பிசையணும். ஏன்னா கீரை வந்து ஊறிடுத்துனா நம்ம இன்னும் க்ரீனாக அப்படியே எடுத்து போட்டோம்னா, இது ட்ரை கீரை தான், இப்போ வேணும்னா கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வளர்த்து இல்லை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அந்த கீரை வந்து என்ன ஆகுனா கசப்பு ஏறிடும். மாவில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அந்த வெந்தயக்கீரை சிறு கசப்பாக இருக்கும் இல்லையா, அந்த கசப்பு வந்து ஏறிடும். அதுக்காக தான் நம்ம மாவு சப்பாத்தியாக உருட்டும் பொழுது அந்த கீரையை ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறம் உருட்டிக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். எல்லாம் கலந்து கசகசாலாம் போட்டு பிசைஞ்சாச்சு. மேத்தி கீரையை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் பிசைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து இந்த மாவை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு இது மாதிரி மூடி வச்சுருங்க. 2 ஹவர்ஸு சாஃப்டாக ஆகிடும் இந்த மாவு. வந்து நம்மளுக்கு திரட்டி எடுக்கணும் இல்லையா, அதுக்கு. இப்போ இதோட மேத்திக்கீரையை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சிறுவாக கட் பண்ணிக்கணும். நம்ம இதை பொடியாக பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒன்றா சேர்த்து பிசைய போகிறோம். இப்போது பாருங்கள், ரொம்பவே பொடியாக, இது நல்லாவே ட்ரையாக, நல்ல பிராண்டட் தான், க்ளீனாக தான் இருக்குது, மண்ணெலாம் இல்லாமல். இந்த மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்திங்க.
நம்ம வெந்தயம்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு இந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லை உடல் சூட்டை தணிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சூட்டு உடம்புக்காரெலாம் இந்த கீரையோட சேர்த்து சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, நிறைய பேர் வெறும் சப்பாத்தி தான் டயாபெட்டிஸ்க்கு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி கீரையோட மேத்தி சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ளட் சுகர் வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரொம்ப இம்யூனிட்டி பவர் இருக்கிற இந்த டிஷ்ஷை நீங்களாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுடக்கூடாது, வீட்டில் செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட், உங்களை பார்த்து நான் இதை செஞ்சேன்னு போடுங்க என்னோடய சேனலில். அப்போ தான் எனக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் வீடியோ போடுறோம், ஏதோ ஒரு வீடியோ போட்டோம் பரவாயில்ல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம போடுற வீடியோ 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் நான் குக்கிங் வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்றை போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இப்போ உருண்டை பிடிச்சி ஒரு 5 மினிட் நம்ம வச்சிடலாம். இதை குட்டி குட்டியாக நம்மளுக்கு சப்பாத்தி அளவுக்கு இந்த உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். ரொம்பவே நார்ச்சத்து ஹை ஃபைபர் நிறைஞ்சதுங்க இது. சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுட்டு இப்போது பூரிக்கட்டையில் வச்சு திரட்ட வேண்டியது தான். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டோம்னா சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துகிட்டு இப்போ பேனில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேனில் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான், சூடு பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் மேத்தி ரொட்டினா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்குலாம் வந்து பட்டர்லாம் சேர்க்கக்கூடாது. பட்டர் கூட சேர்த்துடலாம், நெய் சேர்த்தா கொஞ்சம் அதிகமாகிடும் இல்லையா. ஆனால் வயிற்று புண்ணுக்கு இருக்கிறவங்க அவங்களாம் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா இது வந்து பட்டர் மேத்தி ரொட்டின்னு சொல்லலாம். நம்ம பட்டர் இல்லை, நார்மலாக ஆயிலே போட்டு நீங்கள் லேசாக போட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம், அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது மேத்தி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் மட்டும் நீங்கள் நல்லெண்ணெயை தவிர்த்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கறது கொஞ்சம் நல்லதில்லை. கோதுமை மாவு சேர்த்துக்கிற பொருளில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது. ஓகேங்களா. இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மேத்தி ரொட்டி. இப்போது நார்மல் மேத்தி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், பட்டர் மேத்தி ரொட்டி. இந்த மாதிரி பட்டரை போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணுக்கெல்லாம் இந்த மேத்தி கீரை வந்து வெந்தயக்கீரை ரொம்பவே ஹெல்தி. அது இந்த பட்டரோடு நீங்கள் பண்ணிங்கனாவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பட்டரோட இந்த மேத்தி டேஸ்ட்டு வந்து இந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் அகற்றிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து. இது வந்து கொஞ்சம் பட்டர் வந்து கடையில் போனாவே ஒரு சின்ன பீஸே வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம இல்லாத பொருள்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா. நார்மலாக ஃபஸ்ட்டு ரொட்டி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். இது பட்டர் வந்து பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்கன்றதுனால பட்டர் போட்டு பண்ணிட்டேன். இப்போது இது பட்டரோட எப்படி பாருங்கள், சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போது அடுத்தது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக 2 ரொட்டி பண்ணிவிட்டு சப்பாத்தி இது மேலே சீஸ் வச்சோம்னா சீஸ் மேத்தி ரொட்டி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. என்ன டிஷ் பண்ணுறோன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது இது நார்மல் அந்த மேத்தி ரொட்டி தான் போட்டிருக்கேன். இது மேலே வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சீஸ் லேயர் ஒன்று வச்சுருங்க. சீஸ் லேயர் வச்சிட்டிங்கன்னா, நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிக்கல உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். தேவையான பொருளில் பட்டரும் சீஸும் நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை.
இப்படி இன்னொரு சப்பாத்தியை அது மேலே வச்சுட்டிங்க. இப்போ ஓகேவா? இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு சீஸ் லேயரோடு பாருங்கள் ஒட்டி எடுத்து இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு 4 ஸ்லைஸ் கேக் மாதிரி கட் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இது ஒரு டிசைனாக இருக்கும் நமக்கு. ஆனால் மேத்தி ரொட்டின்றதுல மேத்தி தான் இம்பார்ட்டன்ட். பட்டரு இதெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப தான் நம்ம போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், நான் பட்டர் ஒரே டிஷ்லேயே பாருங்கள், பட்டர் போட்டு ஒரு மேத்தி ரொட்டி பண்ணிட்டேன், சீஸ் போட்டு ஒரு மேத்தி ரொட்டி பண்ணிட்டேன், நார்மல் மேத்தி ரொட்டியும் பண்ணியாச்சு. வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஷ் கேட்பாங்க இல்லையா, தேவைக்கு ஏற்ப கொடுத்துட வேண்டியது தான் நம்ம. இப்போ ஓகே வாங்க, இப்போ சர்வ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. இது வந்து பட்டர் மேத்தி ரொட்டி பண்ணியிருக்கேன். மாவு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடணும் இல்லையா, நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு மாதிரி கேட்பாங்கன்னு நம்ம செஞ்சிட்டோம். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது சர்வ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா பாருங்கள், சீஸ் மேத்தி ரொட்டி வந்து நம்ம பீஸா கூட இந்த மாதிரி ஹெல்த்தியானது கிடையாது. பீஸா தான் சாப்பிட்ணுன்றது இல்லை. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸோட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து எடுத்தாலே நமக்கு தெரியும் அழகாக சீஸும் அந்த மேத்தி ரொட்டியோட அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்க தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். பாருங்கள், சீஸ் எவ்வளோ அழகாக கரைஞ்சி வெளியே வருதுன்ட்டு. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது உங்களுக்கு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணலாம் நம்ம. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் மேத்தி ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு, பட்டர் மேத்தி ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு, நார்மல் மேத்தி ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடலை, அது வந்து ஸ்நாக்ஸு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி கடலைக்கறியோடு அவங்க பரிமாறுவாங்க. நான் வந்து சன்னா குருமா வச்சுருக்கேன் ஒயிட் சன்னாவில். அவங்க கடலைக்கறின்றது பிளாக் சன்னாவில் தான் பண்ணுவாங்க கேரளாவில். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கேரளா சன்னா கடலைக்கறி பண்ணி கொடுத்தாங்க பிளாக் சன்னாவில். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சீஸோட இந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்டைலில் கடலைக்கறி பண்ணி காமிச்சாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது கடலைக்கறியோட பீஸாவை விட சூப்பர் ஹெல்த்தியான டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சீஸ் மேத்தி ரொட்டி எப்படின்னு பாருங்கள். இதை பிரித்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே அழகாக இது வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கரைஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். காசு கொடுத்து வீணாக செலவு பண்ணுறீங்களே, இந்த மாதிரி பீஸாவோட இந்த கட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீஸோட நார்மல் பட்டரும் இருக்குது, நார்மல் மேத்தி ரொட்டியும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. பேசுகிறேன்னாதீங்க. சொல்கிறவங்களுக்கு இதனோட இம்யூனிட்டி பவர் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு செய்யணுன்ற இன்ட்ரெஸ்டே வரும். அதுக்காக தான் நான் இவ்வளோ மெனக்கிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எல்லோரும் இந்த மாதிரி டிஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, நல்லா இருந்துச்சு உங்கள் வீடியோன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.